தை பிறந்தால் வழி பிறக்கும். இது சும்மா ஒரு பழமொழி மட்டும் இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன மிகப்பெரிய நம்பிக்கை. வணக்கம் நண்பர்களே! உலகத்துல எத்தனையோ பண்டிகைகள் வரலாம். ஆனா, இயற்கையும், நம்ம கூட வாழ்ற விலங்குகளையும், நம்ம உறவுகளையும் கடவுளா நினைச்சு நன்றி சொல்ற ஒரே பண்டிகை, நம்ம தமிழர் திருநாளான தைப்பொங்கலா மட்டும் தான் இருக்கும். பொங்கல்னா ஏதோ ஒரு நாள் கொண்டாடிட்டு விடுறதில்ல பொங்கல். போகி ஆரம்பிச்சு காணும் பொங்கல் வரைக்கும் வரிசையா 4 நாட்கள். ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியமும், புராண கதையும் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கிறது போகி பண்டிகை. மார்கழி மாசத்தோட கடைசி நாள் இது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், போகி அன்னைக்கு பழைய பொருள்களை எரிப்போம்னு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மகாபாரத கதையே இருக்கு. முன்னொரு காலத்துல ஆயர்குல மக்கள் எல்லோரும் மழை கடவுளான இந்திரனுக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால இந்திரனுக்கு கர்வம் அதிகமாயிடுச்சு. இத முறியடிக்க நினைச்ச பகவான் கிருஷ்ணர், மழையை தருவது இந்திரன் அல்ல, கோவர்த்தன மலைதான். அதனால மலைக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாரு. கோபப்பட்ட இந்திரன் பயங்கரமான மழையை உருவாக்கினாரு. அப்போ கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தன்னோட சுண்டு விரல்ல தூக்கி மக்களையும் ஆடு மாடுகளையும் காப்பாத்தினாரு. அப்பதான் இந்திரனுக்கு தன்னோட தவறு புரிஞ்சது. மன்னிப்பு கேட்டாரு. இந்திரன் மன்னிப்பு கேட்ட அந்த நாளைத்தான் கிருஷ்ணர் போகி பண்டிகையா கொண்டாட அனுமதிச்சாரு. அதாவது நம்ம மனசுல இருக்கிற கர்வம், ஆணவம், பொறாமைங்கிற பழைய குப்பைகளை எரிச்சு இந்திரன் மாதிரி புதுசா மாறுற நாள் தான் போகி. அடுத்தது தை முதல் நாள் பெரும் பொங்கல். உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற நாள். ஆன்மீக ரீதியா பார்த்தா தேவர்களோட பகல் பொழுதுன்னு சொல்லப்படுற உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற நாள் இது. சொர்க்கத்தோட வாசல்கள் திறக்கப்படுற இந்த புனிதமான நாள்ல புது பானையில புது அரிசி போட்டு பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சூரியனை வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருள் விலகி அந்த சூரியன் மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமா மாறுங்கிறது ஐதீகம். விவசாயிகள் தங்களோட முதல் அறுவடையை இயற்கைக்கே நெய்வேத்தியமா படைக்கிற ஒரு உன்னதமான நாள் இது. மூன்றாவது நாள் மாட்டுப் பொங்கல். விவசாயிகளுக்கு தோளோடு தோள் நிற்கிற மாடுகளுக்கு நன்றி சொல்ற நாள். இதுக்கு பின்னாடியும் ஒரு சிவபுராண கதை இருக்கு. ஒரு முறை சிவபெருமான் நந்தி கிட்ட, நீ பூலோகத்துக்கு போய் மக்கள் கிட்ட தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மாசத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வான்னு அனுப்புனாரு. ஆனா நந்தி குழப்பத்துல தினமும் சாப்பிடணும், மாசத்துக்கு ஒரு முறை குளிச்சா போதும்னு மாத்தி சொல்லிட்டாரு. இதனால கோபமான சிவன், இனிமே பூலோகத்துல மனுஷங்க நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும், அதுக்கு நிறைய விவசாயம் பண்ணணும், அதனால நீ இங்கேயே இருந்து உழைப்பவர்களுக்கு உதவியா வயல்ல வேலை செய்யின்னு சாபம் கொடுத்தாரு. அன்னைக்கு பூலோகம் வந்த நந்தி பகவான் தான் இன்னைக்கு வரைக்கும் காளையா மாதிரி நமக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நன்றி கடனுக்காக தான் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம். கடைசி நாள் காணும் பொங்கல் அல்லது கன்னிப் பொங்கல். இது உறவுகளுக்கான நாள். முக்கியமா பெண்கள் தங்களோட சகோதரர்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற நாள். வீட்டு முற்றத்துல மஞ்சள் இலை, இஞ்சி இலை வச்சு அதுல பல வண்ண சாதங்களை காகத்துக்கு வைப்பாங்க. இதுக்கு காக்கா பிடி வைக்கிறதுன்னு பேரு. காக்கா கூட்டம் எப்படி ஒற்றுமையா இருக்கோ அதே மாதிரி நம்ம குடும்பமும் பிரிஞ்சு போகாம ஒற்றுமையா இருக்கணும்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் இது. அது மட்டும் இல்லாம காக வடிவுல நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அர்த்தத்தோட கொண்டாடுற பண்டிகை நம்ம பொங்கல் பண்டிகை. இந்த வருஷ பொங்கலை அதோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடுவோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நண்பா, பொங்கல் ஏன் 4 நாட்கள் கொண்டாடுகிறோம் என்று. நம்ம மனசுல இருக்கிற கெட்டதை அழிக்க போகி, விவசாயத்துக்கு ஆதாரம் கொடுத்த சூரியனுக்கு நன்றி சொல்ல தைப்பொங்கல், உழவுக்கு உதவிய கால்நடைகளை வணங்க மாட்டுப் பொங்கல், நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்களை கொண்டாட காணும் பொங்கல். இயற்கை, கடவுள், விலங்குகள், உறவுகள் இவை நாளும் சேர்ந்தாதான் வாழ்க்கை. அதை சொல்லத்தான் இந்த 4 நாள் கொண்டாட்டம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.